ஐயா என் ரூட்ல ஏசி இருக்குதுங்க. செல்லாது. ஐயா என் ரோட்ல கார் இருக்குதுங்க. செல்லாது போப்போ. என்ற வீட்டுல எதுவுமே கிடையாதுயா. ஏண்டா கருத்துலாத நாயே. ரேஷன் கார்டுன்னு ஒண்ணு இருந்தாதான் நீங்க வந்து மானியம் கேட்பீங்க. இனிமேல் ரேஷன் கார்டும் கிடையாது, ரேஷன் கடையும் கிடையாது. பசுபதி வண்டியை கட்டுறா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிம்பிளிசிட்டி வித் மீ ஆர்ஜே பாலாஜிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொது விநியோகத்துறை ஏகப்பட்ட பரிந்துரைகள் பண்ணிருக்காங்க புதிய ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு. அதுல குறிப்பிடத்தக்க பல இன்ஃபர்மேஷன்ஸ் அரசிதழ்ல வெளிவந்திருக்குது. ஏசி இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, கார் இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. அது போக குடும்பத்துல ஏதாவது ஒருத்தர் வருஷத்துல 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கினா அவங்களுக்கும் ரேஷன் கார்டு கிடையாது. அது மட்டும் இல்லாம 5 ஏக்கருக்கு மேல நில வச்சிருக்கிற விவசாயிகளுக்கும் இனிமேல் ரேஷன் கார்டு கிடையாது. ஒரு பொங்கப்பா, நாங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சரி, இல்ல ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் சரி, இனிமேல் ரேஷன் கார்டு கிடையாது. அதாகப்பட்டது மக்களே, 1956ஆம் ஆண்டு அந்த காமராஜர் ஐயா ஆட்சியில ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா 2017 இந்த காமராஜர் ஆட்சியில இந்த ரேஷன் கார்டுக்கு எண்டு கார்டு போட்டாச்சு. இதுக்கு அமைச்சர் காமராஜ் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அரசியல்ல மட்டும்தான் தம்பி வந்திருக்குது, தமிழ்நாட்டுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, ஆஸ் யூசுவல் தொடரும் இருக்கிறாரு. ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் தான் தொடருமோ, கொளுத்தி போடுவோம். ரேஷன் கார்டு பத்தின இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருந்தாங்க. ஆனா செப்டம்பர் மாசம் அவங்க அப்போலோக்குள்ள போனதும் போனாங்க. அக்டோபர் மாசம் இதுக்கு சைன் ஆயிருச்சு, நவம்பர் மாசம் நீட்டுக்கு சைன் ஆயிருச்சு. மொத்தத்துல எல்லா பயவுலைகளும் ரைடுக்கு பயந்து கையெழுத்தா போட்டு தள்ளி நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்திட்டாங்க. இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? அது போக காத்து வாக்குல ஒரு செய்தி வந்துருது. அது என்ன அப்படின்னா, டிவி வச்சிருக்கிறவங்களுக்கு இனிமேல் ரேஷன் கார்டு கிடையாது அப்படின்னு சொல்ல போறதா சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேலை சொன்னா எல்லாத்து வீட்லயும் அரசு வண்ண தொலைக்காட்சி இருக்குதே. இதுக்குதான் நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது. ஆஃப் கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் எ டிசைன் அப்படின்னு கேட்காதீங்க. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல கேஸ் மானியம் வேணும்னா வங்கி கணக்கு ஆரம்பிச்சோம். ஆதார் கார்டு எடுனாங்க, அதையும் கால் கடுக்க நின்று எடுத்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டை வங்கி கணக்கோட அப்படின்னாங்க, அதையும் பண்ணோம். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நேத்துக்கு பார்த்தா ரத்துங்கிறாங்க, இன்னைக்கு பார்த்தா ரத்து இல்லைங்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, ஏற்கனவே சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஏத்த ரகமாவே பாத்துட்டு இருப்பாங்க. இதுல கேஸ் விலை வேற ஏறி போச்சுன்னா அவங்களோட பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்கும்? எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டியா. வருஷம் 1 லட்சம் ரூபாய் வாங்குற நம்மளுக்கெல்லாம் மானியம் கிடையாது அப்படின்னா, மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற நம்ம எம்எல்ஏஸ்க்கெல்லாம் உணவு மானியம் இருக்குது, போனுக்கான மானியம் இருக்குது, பெட்ரோல் மானியம் இருக்குது. அது போக ஏகப்பட்ட விதத்துல டிஃபரெண்டா மானியம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த கொள்கைய பிஜேபி கவர்மெண்ட் மறுக்கா தூசி தட்டி எடுத்து பேசும்போது ஆப்போசிட் பார்ட்டி காங்கிரஸும் ஒண்ணும் பண்ணல. 3வது மிகப்பெரிய பார்ட்டியா இருக்கிற ஏடிஎம்கேவும் பேச கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கிற டிஎம்கேவும் இத பத்தி பேச கிடையவே கிடையாது. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. ஆக மொத்தம் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை கோவிந்தா கோவிந்தா. குருநாதா, இந்த சாபத்துல இருந்து விமோசனமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேன். இத பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இந்த இன்ஃபர்மேஷனோட கிளம்புறது ரேடியோ சிம்பிளிசிட்டில உங்க ஆர்ஜே பாலாஜி.